ஹலோ மக்களே, நான் உங்கள் தனுஷ் ரீடர்ஸ். இந்த வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடெக் ஆடியோஸ் உடைய GT 3990 இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ பார்த்துட்டோம். யூஎஸ்பி ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இது எல்லாமே. இன்றைக்கி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி 10 ஆம்பியர் ஏற்கனவே வச்சுருந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் காட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துச்சு, ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி ரெக்டிஃபிகேஷன் எல்லாமே சால்ட்ரிங் எல்லாமே அடித்தாச்சு. அடுத்து வந்து சப் அவுட்டு பிடி இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா செட் ரெடி ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கஸ்டமைஸ்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். 5.1 2.1 7.1 எதாக இருந்தாலும் சரி நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேலுக்கு தான் இருக்குது. 2 4191 போட்டது. ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோனோ, ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ. இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சக்தி பிடி சப்வூஃபர். ஓகேங்களா. இந்த ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணுறது. உங்களுக்கு தேவை அப்படின்னா வேறு பிடி வேறு இது போட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்த ஆம்ப் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா 24 அதாவது வந்து 26 வோல்ட்டில் 26026ல் 10 ஆம்பியர் இல்லை அப்படின்னா 12 ஆம்பியர் இந்த ஆம்பியரில் போட்டு இல்லைனா 8 ஆம்பியர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது போட்டுட்டு கேஎம்எஸ்என்னுடைய 250 IRF 250ல் மாஸ்ஃபெட்டில் வர்றது. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ 1 மோனோ 1 இந்த மாதிரி 4 ஃபெட்டில் ஐஆர்எஃப் மாஸ்ஃபெட்டில் 2 அதாவது வந்து ஒரு மோனோ ஒன்று பிரிட்ஜிரமுல் மோனோ, இன்னொன்று வந்து ஸ்டீரியோவில் போட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதே கான்செப்டில் சேம் கான்செப்ட் ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவருடைய பிடி அவருடைய சப்வூஃபர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வேறு உங்களுக்கு ஏதாவது போர்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த போர்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வித்தியாசம் எல்லாமே படும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டிகே ஆம்ப்ளிஃபையர் தான் பேசிக்கானது. அதே மாதிரி சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் கெயின் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து 6 இன்ச் to 8 இன்ச்சு 10 இன்ச் வரைக்குமே போடலாம். பட் 6ம் 8ம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 8 ohms 4 ohms ரெண்டுமே போட்டுக்கலாம். 4 ohms அண்ட் 8 ohms ரெண்டுமே போட்டுக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட் வந்து 90 4 ohms அண்ட் 8 ohms ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜேபிஎல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஜேபிஎல் லோடு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஜேபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஃபெட்டு மோனோ பிரிட்ஜபிள் மோனோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24024ல் 5 ஆம்பியர் இதுக்கு தகுந்த மாதிரி காப்பர் காயில் சுற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதே கான்செப்டில் ஒயரிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே ஸ்லீவ் போட்டிருக்கு, ஸ்லீவ் போட்டு தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மள்கிட்ட ஃபியூஸ் எந்த ஆம்ப் செஞ்சாலுமே ஃபியூஸ் போட்டுருவோம். ஃபியூஸ் போட்டுட்டு அடுத்தது தான் மற்ற வேலையை எல்லாமே ஆரம்பிப்போம். அதே மாதிரி அதே கான்செப்டில் ஃபியூஸ் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 3 பின் 18 பின் சுவிட்ச் இந்த டைப்பில் போட்டிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு டாகிள் சுவிட்ச் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து 2.1ல் இதை விட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்து நம்முடைய பேஸ் ட்ரிபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒயரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் சப்ளைக்கு இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் வருதுங்களா, மைனஸ் வோல்ட்லேயும் இந்த இடத்துல மைனஸ் வோல்ட்டும் ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு வருது. ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த மைனஸ் வோல்ட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேரலல் பண்ணி நம்மளுடைய 2Kவை போடணும். ஓகேங்களா. நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் அடிச்சிருக்கேன். இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு ஒரு சைடு அடிச்சுட்டு ஒரு சைடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும், கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2K2 ஓகேங்களா. 2K2 இல்லை இது எடுத்துகிட்டு நீங்கள் 2K2 போட்டாலுமே வேலை செய்யும். ஓகேங்களா. இந்த இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸ் ட்ரிபிள் லைன் கனெக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த பேஸ் ட்ரிபிள் வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
நம்முடைய அதாவது வந்து லைன் அடித்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். ஒரு வால்யூம் டவுன் பண்ணால் ஏறும், வால்யூம் அதிகமாக கெயின் கூட்டினோம் அப்படின்னா கம்மியாகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிபிளாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அது எப்படி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக லைன் கொடுக்கலாம் அப்படின்னா ஓகே எப்படி லைன் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது வந்து கிரவுண்டு ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது இந்த அதாவது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பக்கம் அதாவது வந்து கடைசி பின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேசிக் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட்டு ஓகேங்களா, இன்புட்டு அவுட்புட்டு அதே மாதிரி கிரவுண்டு ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் வேலை செய்யும். இந்த டைப்பில் நம்முடைய கிரவுண்டு அதாவது வந்து கிரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, எடுத்த உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிடி போர்டு எடுத்துக்காங்க. பிடி போர்டில் நம்ம ட்ரேஸ் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம கிரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லோ கலர் ஓகேங்களா, எல்லோ கலரில் கிரவுண்ட் அடிச்சிருக்கேன். இந்த எல்லோ கலர் எங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துல வருது ஓகேங்களா. இது எப்படி அடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஓகேங்களா. இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல போகுது ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிஎஃப்க்கு போகுது ஓகேங்களா, பிஎஃப்க்கு போகுது. அதே சேமில் இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரெசிஸ்டர் போட்டு எடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டர் எங்கே போகுது அப்படின்னா கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸுக்கு போகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸுக்கு போகும். எந்த கெப்பாசிட்டர் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன கெப்பாசிட்டர் ஓகேங்களா. அது எத்தனை வோல்ட்டு அப்படின்னா அதாவது வந்து 4.7 யூஎஃப்பில் 50 வோல்ட் இந்த கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. நம்முடைய சக்தி பிடியாக இருக்கட்டும், இல்லை யூடி கேஎம்ஸ் அண்ணன் இந்த மாதிரி நிறைய பிடி இருக்குது. அந்த எல்லா பிடிலையுமே இதே கான்செப்டில் தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அதனுடைய கிரவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டு அந்த ரெசிஸ்டரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக கெப்பாசிட்டருக்கு ப்ளஸில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் கொடுத்து அந்த மைனஸ் எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. ஓகே, ரெசிஸ்டர் போட்டு அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா பிஎஃப்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே பிஎஃப் போட்டிருப்பாங்க. அந்த பிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும் ஓகேங்களா. இதிலேருந்து இங்கே வரும். இதுலேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஸ்க்கு போட்டிருக்காங்க ஓகேங்களா, டிஸ்க்கு போட்டிருக்காங்க. அந்த டிஸ்க்கை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த ரெசிஸ்டர் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரைட்டுடைய அவுட்புட் ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ரைட்டுடைய அவுட்புட் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ட்ரிபிளும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளை பொறுத்த வரைக்கும் ஓகே ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கிரவுண்டு வந்து ஒயிட் கலரில் நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கிரவுண்டு வந்து எங்கே வருது அப்படின்னா இந்த பக்கம் வருது ஓகேங்களா. அதை நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, அதை நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிஎஃப் போட்டிருக்காங்க. ஓகே, ட்ரிபிளுக்கு பிஎஃப் போட்டிருக்காங்க. அந்த பிஎஃப் எங்கே போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பிஎஃப் எங்கே போகுது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கெப்பாசிட்டருடைய ப்ளஸ். ஓகே, கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸு பார்த்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. இந்த ட்ரிபிளுடைய பிஎஃப் போட்டு பிஎஃப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸுக்கு போகும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. எந்த பிடியாக இருந்தாலும் சரி இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் வேலை செய்யும்போது நம்ம புரிஞ்சு வேலை செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைப்பாடு கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் கொஞ்சம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக ஃபீல் பண்ண வேணாம். நானுமே கூட இது கூட சிம்பிளாக இந்த விஷயம் கூட தெரியாமல் நிறைய நாள் நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருந்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த தேதியில் நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் எல்லாமே தெரியும்னு சொல்லலை, ஓரளவுக்கு எனக்கு தெரியும். நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நானும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். பிடியோடைய கிரவுண்டு இந்த பின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேட்ச்
மாற்றி மாற்றி கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுக்குறது எப்படி அப்படின்னா, ஒரே டைம் கண்ட்ரோல் அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யணும். அந்த மாதிரி கான்செப்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டவுட்டு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. அந்த 28/0/28 நான் காலையிலேயே சந்தோஷ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டவுட் என்னன்னு தெரில. 2வதா ஒருத்தர் கமெண்ட் அது மட்டும் ஞாபகம் இருக்குது. 28/0/28ல் அந்த வோல்ட் ரெக்டிஃபிகேஷன் அப்புறமேட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் கரெக்டாக வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். 2வது 12/0/12ல் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டருடைய வெளியே வரும்போது 3 வோல்ட் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் ஓகே. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய செக் பண்ணுற முறை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏசி லைன், அதாவது வந்து இந்த இடத்துல ஏசி லைன் ஓகே. கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது சுவிட்ச் போர்டிலேருந்து 230 to 270 வரைக்குமே வரும் ஓகே. எங்கள் வீட்டில் அந்த கான்செப்டில் வேலை செய்யும். 270க்குள்ளே 260 இருக்கட்டும், 250, 230, 220 இந்த கான்செப்டில் வருது எங்கள் வீட்டில் ஏசி லைனில் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டர் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 230 வோல்ட் இருந்து 24/0/24 கொடுக்கும்போது அந்த 230 வோல்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காயில் அதாவது வந்து காப்பர் கம்பியால் சுற்றி நம்ம வந்து 24 வோல்ட்டாக மாற்றுறோம் ஓகேங்களா. இப்படி தான் கான்செப்டில் வேலை செய்யும். நான் பேசிக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த கான்செப்டில் வேலை செய்யும். அப்படி வரும்போது நம்ம இந்த இடத்துல அதாவது வந்து இங்கே நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே சரி, இந்த ஏசி லைன் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்களா, இந்த ஏசி லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த காப்பர் கம்பியிலேயே கூட நீங்கள் செக் பண்ணலாம் வோல்டேஜ். ஏசி லைனில் வச்சுட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல ஓகே மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசி லைனில் வைக்கணும் ஓகே. இதுதான் ஏசி லைன், இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிசி ஓகேங்களா. இந்த இடத்துல டிசி, இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசி ஓகே. இந்த ஏசியில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 ப்ராப்பையும் வந்து 0 வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸில் வைக்கணும். இந்த 2 பக்கமும் ப்ளஸில் வச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். 24 வோல்ட்டு கன்வெர்ட் ஆகுதா, இல்லை அதை விட அதிகமாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா 1-2 வோல்ட்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போச்சு, இல்லை அதோட கம்மியாக போச்சு அப்படின்னாலும் டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கான்செப்டில் தான் இந்த 12/0/12மே ஓகேங்களா. 3 வோல்ட் எப்படி வரும் அப்படின்னா, இந்த டயோடுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி டயோடுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் நான் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வோல்ட்டு 12/0/12 அப்படிங்கும்போது 0.0 வரணும் ஓகே. டயோடுக்கு அப்புறமேட்டு 18/0 வரும், 18 வோல்ட் வரும் ஓகே. 18 வோல்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம கெப்பாசிட்டர் போட்டு ஓகேங்களா. கெப்பாசிட்டர் எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளோட டயோடுக்கு அப்புறமே 18 வோல்ட் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட டயோடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும் ஓகே. ஏசி டு டிசியாக இந்த டயோடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ண வாட்டி நம்மளுடைய கெப்பாசிட்டர் ஸ்டேபிளாக வோல்டேஜ் வரணுங்கிறதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் போகிறது. கெப்பாசிட்டர் வெளியே எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. 18 வோல்ட் வரும். அந்த 18 வோல்ட்டை நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அதாவது வந்து 7812 ஓகேங்களா. 7812 இந்த ஐசி போட்டு நான் ரெகுலேட் பண்ணியிருக்கேன் 12 வோல்ட்டுக்காக ஓகே. 12 வோல்ட்டுக்காக 12/0/12 வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபேனுக்கோ இல்லை வந்து யூஎஸ்பிக்கோ இந்த மாதிரி ரெகுலேட்டர் அதுக்கப்புறமேட்டு 5 வோல்ட்டு போட்டு நான் ரெகுலேட்டர் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா. இந்த கான்செப்டில் தான் வேலை செய்யும் ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். அதேமாதிரி இந்த ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியாக இருக்குது ஓகேங்களா. இந்த ஆம்ப் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சு கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா. அதே மாதிரி வேறு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 5.1 2.1 பஸ் ஆடியோவிலேருந்து தோஸ்து டேட்டா ஏசி இந்த மாதிரி எல்லா ஆம்புக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பான முறையில் ஒரிஜினல் காப்பரில் தான் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்வூஃபருடைய ஆல்ட்ரேஷன் அண்ட் பிடியோடைய ஆல்ட்ரேஷன், முடிஞ்சால் எஸ்டிகேவுடைய ஆல்ட்ரேஷனும் கண்டிப்பாக நான் போடுறேன். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் போடுறேன் ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ்.